எபிசோட் 2 லாஸ்ட்ல இந்த அப்பா வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்களோட வந்து ஒரு ஆளை கொல்ற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. அந்த அப்பா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அதாவது இவர் அந்த ஆளை கொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறத காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள வந்து இருக்காரு. அங்க இவர் வந்து ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காரு. இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு. ஆக்சுவலா இந்த அப்பா பண்ண ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அல்லது ஒரு பார்ட்டா கூட வச்சுக்கலாமே, பெரிய ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லாம அவர் பண்ண ஆராய்ச்சிலாம் இவர் தான் வந்து பக்கபலமா இருந்திருக்காரு. இவருக்கு என்ன வேணும்னா தனக்கு சாகா வர வேணும் அப்படிங்கிறது இவரோட ஆசை. சரியா, அதனால டாக்டர் அப்பாட்ட வந்து அவர் கேட்க வந்திருப்பாரு, நீ என்ன கண்டுபிடிச்ச, நான் உன்னை ஆராய்ச்சி பண்ண சொன்னது என்னாச்சு, எனக்கு சாகா வர வேணும்னு சொன்னல அது என்னாச்சுன்னு கேட்பாரு. அப்பதான் இந்த டாக்டர் சொல்லுவான், ஆல்ரெடி சாகா வர இருக்கிற குழந்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன நம்பினவங்கள நான் ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா திரும்ப கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க உயிரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த வயசான ஆள் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன் இல்லையா, இந்த அப்பா வந்து பரவாயில்ல வெளியெடுத்துறாரு. இதுதான் வந்து எபிசோட் 2 லாஸ்ட்ல பாத்திருப்பீங்க. இந்த அப்பா வந்து அவங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு ஒரு ஆளை போய் கொண்டிருப்பாங்க. அது இதுக்கப்புறம் தான் இவங்க போய் கொன்னாங்க இல்லையா, அவனும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படிங்கறது காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கப்பல்ல போய் கண்ணு முழிக்கிறா. அவளை பார்த்து அங்க இருக்கிறவங்க யாரோ இவ உள்ள புகுந்துட்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பயத்துல அவன் மூஞ்சியை மூடிக்கிறா. டக்குன்னு பார்த்தா டெலிபோர்டேஷன் ஆகி அவ இருந்த இடத்துக்கே வந்துடுறா. இதை வந்துட்டு அந்த இன்னசென்ட் இருக்கான் இவளோட ஃப்ரெண்டு, அவன் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அவனுக்கு அப்படியே ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நினைவே வருது, வந்து அவளை தொட்டு பார்த்துக்கிறா, நமக்கு ஒன்னும் ஆகலையான்ட்டு. பார்த்தா அவ போட்டிருக்க கோட்ல போட்டோ விழுந்துருச்சு. அப்பதான் அவளுக்கு புரியுது இதெல்லாம் உண்மைதான், நமக்கு கனவு வரல, உண்மையா நமக்கு எதோ நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. இதெல்லாம் வந்துட்டு இவ வரது போறது இது எல்லாமே வந்துட்டு அங்க ஒருத்தர் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, நம்ம ஹீரோ பின் தொடர்ந்து ஒருத்தன் வந்தான்ல, அவன் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அது போக ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி ஹீரோ இங்கதான் இருக்கான்னு வந்து கூப்பிட வருவான். வந்து தொடுவா பாருங்க, நம்ம ஹீரோ அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளை அப்படியே ஹேர்ல பறக்க விடுவாங்க. நம்ம ஹீரோயின் அதை அப்படியே கனவு மாதிரி நினைச்சிட்டு அப்படியே ஜாலியா பறந்து போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தால அவனை வந்து காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அந்த கூட ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அந்த அப்பா கூட அவனையும் காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தூக்கி போட்டான்ல அதை வந்து வேரியன்ட்னு சொல்றானுங்க. அந்த வேரியன்ட்டை வந்து தூக்கி போட்டதை நான் பார்த்தேன். நான் அதே ஒரு நம்பரை சொல்றாங்க, 3972 அதை ஒரு நம்பர் சொல்றாங்க. அந்த நம்பரை வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறத அவன் சொல்றான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறது சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இன்னொரு விஷயத்த சொல்றான், என்னன்னா இவங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது இவங்க பவரை அப்பதான் யூஸ் பண்ண பழகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து பவர் வந்து சீக்கிரமாக கிடைச்சிருது. அதனால இந்த அப்பாவோட கவனம் பூரா நம்ம ஹீரோ மேல திரும்பிட்டதுனால இவங்க மேல பாசம் இல்லை அப்படி வந்து இந்த பையன் வந்து நினைச்சுக்கிறாங்க. இதனாலதான் வந்துட்டு அவன் ஹீரோவை பார்த்தா அவ்வளவு வெறுக்கிறான். அவனுக்கு ஹீரோவை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோவை கண்டுபிடிச்சதான் சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே அப்பாவை தெரிஞ்ச ஹீரோ வந்திருப்பான், ஏன் அப்பா கூட அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா சொல்றான். ஆனா அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிறான். அவனுக்கு இதனாலேயே நம்ம ஹீரோ வந்து பிடிக்காம போயிருது. அவனை ஒரு பெரிய எதிரியா தான் பாக்குறான். அது மட்டும் இல்லாம இப்ப அப்பா பரவல வெளியே வந்திருக்காரு இல்லையா, அது வந்துட்டு இந்த பொண்ணு சந்தேகத்தோட யோசிக்கிறா. என்னன்னா இந்த கண்ணு ஒரு மாதிரியா இருக்குல்ல, சவுக்கு ட்ரெஸ் போட்ட பொண்ணு என்ன சொல்றான்னா, அப்பா வந்து இப்ப வெளியே வந்திருக்கிறது காரணம் வந்து நம்மளா, இல்ல நம்மளோட பவரை யூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அப்பா வெளியே வந்திருக்காரா, நம்ம கூட சேர்ந்திருக்காரா, இல்ல நம்மளே அதுக்காக தான் கூட வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா மத்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேல ரொம்ப தீர்க்கமா இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்பா நம்ம மேல பாசமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா உள்ள வந்துருவாங்க. கரெக்டா அந்த பையன் வந்து அப்பாட்ட சொல்றான், ஒரு வேரியன்ட் ஒன்று நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றான், அதை போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ள போயிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்டு வீட்டுல வந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்க்கவும் அந்த செவுத்துல வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. பார்த்துட்டு என்ன இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறா. கேட்டா நீ விட்ட கொரட்டையில தான் அவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னு இவன் சொல்றான். அவன் இந்த நம்பல, இப்பதான் நீ கண்ணு முழிக்கிற, இந்த மயக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டியான்னு சொல்லி கேட்கறா. உடனே நம்ம ஹீரோயின் டக்கு புக்குன்னு எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா போட்ல ஓட்டை இருக்குது. அதுக்கப்புறம் தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றா. அவ டெலிபோர்ட் ஆனா அங்க போயிட்டு போட்ல கண்ணு முழிச்சா. அதுக்கப்புறம் அவங்க நீ சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க திரும்ப இங்க வந்தேன், ஆனா டெலிபோர்டேஷன் ஆகி தான் வந்தேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவனும் அதுதான் சொல்றான், நான் அவன் கூட பேசிட்டு இருக்கும்போது சும்மா கோவத்துல தூக்கி எரிஞ்சேன், ஆனா அந்த சோடா கேன் விழுந்து இவ்வளவு பெரிய ஓப்பன் விழுகுமா அப்படிங்கறது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இன்னசென்ட்டை காட்டுறாங்க. அவன் வைஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னா வைஃப் வந்து காலைல டெலிவரி பண்ண சொல்லியிருப்பான். இவன் காலைல ஃபாலோ பண்ணிட்டு போனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த டைம்ல ஒரு ஃப்ளவரை டெலிவரி பண்ணிருக்கணும், டெலிவரி பண்ணாம சொதப்பிட்டான். அதுக்காக வைஃப் வந்து கோவப்பட்டு இவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா அரை குறையமா தான் செய்வான், ஒரு வேலை உருப்படியே செய்ய மாட்டான். ஆனா இருந்தாலும் இவன் பொண்டாட்டி வந்துட்டு இவனை கூட வச்சு நல்லா பாத்துக்கும். ஆனா இவன் பொண்டாட்டிட்ட பேசிட்டே இருப்பான், ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாரு அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவான். கடைசியில பார்த்தனா அவன் கை வந்து அந்த ஃப்ளவர் பாட்டில் ஒட்டிக்கும். சரி அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி வந்துட்டு நீ நான் வீட்டுக்கு போறேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிடுவான். போனதும் இவனும் கையெடுக்க ட்ரை பண்ணிருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் வந்துருவாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ லோக்கல் டெலிஃபோன் பூத்ல போயிட்டு யாருக்கோ ஃபோன் பண்றான். யாருக்கு ஃபோன் பண்றான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அது வாய்ஸ் மேல அனுப்புறான். ஒரு வேரியன்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது யாருக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி ஹீரோயின் தனக்கு நடந்த விஷயத்த சொல்றா. போட்ல கண்ணு முழிச்சது, அவங்க சுட்டது. அதே மாதிரி இவனும் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த சோடா பாட்டில் எரிஞ்சது, செவுரு ஓட்டையானது, இதெல்லாம் வந்து சொல்றான். இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த இன்னசென்ட் இருக்கான்ல, அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நம்ம இவன் மட்டும் தான் உயர்ந்தவன் மாதிரி பேசுவான். அவங்களோட சேர்ந்தாலே என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவான். அவன் பேசிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அவன் காலும் வந்து பாத்தீங்கன்னா தரையில ஒட்டிக்கும். அவனால காலை எடுத்து வைக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேர் அவனை தள்ளி தள்ளி விட்டு பார்ப்பாங்க. அவன் கால் 1 இன்ச்சு கூட நவுறாது. ஆனா ஒட்டிக்குவான் அப்படியே. அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான் நமக்கு யாரும் சூனியம் வச்சிட்டாங்க போல அப்படிமா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்ல இதுக்கு பேரு சூப்பர் பவர், நமக்கு யாரும் சூனியம் வைக்கல, நமக்கு அந்த ஃபினாயில போய் விழுந்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இன்னசென்ட் இருக்கான்ல அவனை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பா தள்ளி விட்டு. இருந்தாலும் இவங்க 2 பேரும் என்னதான் ஒத்துமையா இருந்தாலும் அந்த இன்னசென்ட் வந்து இவங்களை சேர்த்துக்கவே மாட்டான். இவங்களை ரொம்ப வெறுப்பான். ஏன்னா அவன் பொண்டாட்டி அவனை மதிக்கிறது இல்லை இல்லையா, அதுக்காக இவங்களோட இருந்தா இன்னும் மதிக்காம நம்மள ரொம்ப கேவலமா நடத்துவாளோ, நம்ம குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாளோ, நம்ம குழந்தைய விட்டு பிரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவான். இவனும் எந்த வேலைக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நிஜமாயிடக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்ப கவலைப்பட்டு பேசுவாங்க. அவன் குடும்பத்து மேல அவ்வளோ பாசம். இப்ப பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்னசென்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். நேத்து நீ அந்த குப்பை கடங்களை தேட போனியே, அப்ப நீ செத்து போயிருப்ப தெரியுமா, அது காரணம் யார் தெரியுமா, அந்த ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டு ஹீரோயின் கடுப்பாயி நம்ம ஹீரோவை டைரக்டா கார்பரேஷன் ஆபீஸ்ல பாக்குறக்கா உள்ள போயிருவாங்க. உள்ள போயிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்பா, அவன் தனியா வரமாட்டான், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கம்பா, நேத்து இந்த கடங்களை வச்சு நீ என்ன பண்ண சொல்லி கேட்பான். எல்லாரும் அவனை அப்படியே பேனு பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம மூலையே தப்பா யோசிச்சிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க முதல்ல கிளம்புங்க, வேற ஏதாவது ஹெல்ப் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட பார்ப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நிறைய டோக்கன் எடுத்து கையில வச்சிருப்பாங்க. அவன் அந்த பட்டனை பிரஸ் பண்ண ஒரு டக்குனா வச்சுக்கிட்டு இருப்பா பாருங்க. இது ஒரு கட்டத்துல முத்தி போய் நம்ம ஹீரோயின் போய் மிஷின்ல திரும்ப டோக்கன் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் வந்துட்டு டோக்கன் நம்பரை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. பாஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பான். 2 பேரும் மாத்தி மாத்தி இதை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான ஹீரோ வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி எனக்கு வெளியே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிருவாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேருமே வெங்காயம் உரிச்சிட்டு இருப்பாங்க காருக்கு வெளியே உட்காந்து. ஏன்னா இது பாட்டி கடையோட வேலை. ஏன்னா பாட்டி வந்துட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் உரிச்சு வைக்கலன்னா அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிரும் போல. அதனால வெங்காயத்தை காருக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்து எங்க போனாலும் வெங்காயத்தை வச்சு உரிச்சிட்டு இருப்பாங்க போல. அதனால வெங்காயத்தை காருக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்து இங்க வச்சு உரிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இவங்க கார் எடுத்துட்டு போவாங்க. ஹீரோவும் இவங்களுக்கு பயந்து ஓடுவான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயினோட பாட்டியை வந்து காட்டுறாங்க. என்னன்னா இங்க ஒருத்தர் செத்தார் இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் அப்பா வந்து ஒருத்தரை கொன்னார்ல, அவரை வந்து இங்க காட்டுறாங்க. அவரை பார்க்க வரும்போது அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க, அவரோட பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதாவது அந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்லவர், நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்றீங்க, அவர் கெட்டவர்னு போர்ட்ரேட் பண்றீங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாரு. அது யார் அந்த எல்லாரும் அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் காட்டுவாங்க. அது யாருன்னா நம்ம பாட்டி, அங்க ஒரு வயசான ஒருத்தன் பார்க்க வந்தாலும் அவன், நம்ம டாக்டர் இப்ப செத்து போனதுல அவரும், அது போக இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டாக்டரை கெட்டவன் சொல்லிட்டாங்க, நல்லவன்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதுறாப்ல. எல்லாரும் வருவாங்க அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரியும். இவனை ஏன் இந்த மாதிரி லெட்டர் எழுத வச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சூசைடு மாதிரி செட்டப் பண்ணாதான் இவர் செத்ததுக்கு காரணம் யாருன்னு தேடி வருவாங்க, இப்ப நம்ம அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கான். யாரும் அவங்க பசங்களோட சேர்ந்து. இப்பதான் நமக்கு அந்த இடத்துல அந்த ஆராய்ச்சி மையம் எப்படி இதாச்சுன்னு காட்டுறாங்க. அந்த ஆராய்ச்சி மையம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க டேமேஜ் ஆயிருக்குது, தீ விபத்து ஆயிருக்குது. அங்க இருந்த குழந்தைங்கலாம் வந்துட்டு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டாக்டரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. டிவி சேனல்ல காமிச்சு அவர் கவரேஜ் பண்ணி பேச சொல்றாங்க. ஆனா அவர் பேசவே இல்லை, அமைதியா உட்காராரு. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல அந்த டாக்டர் அப்பா வந்து தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கனவா வந்திருக்குது. இவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி பைபிள் வச்சு படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அடுத்த நாள் கால் ஆகுது. இவங்க வந்துட்டு ஒரு சர்ச் வச்சு நடத்துறாங்க இல்லையா, அந்த சர்ச்சில் வந்துட்டு யாரோ காணாம போயிட்டதாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கதாகவும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் வந்து வந்திருக்காங்க. அதை வந்துட்டு அந்த கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும்ல, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் வந்துட்டு இவங்களை சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு சர்ச்சை வியந்து பார்த்துட்டு இருந்த அவங்க லிஃப்ட்ல வந்து டவுன் பட்டன் இருக்கிறத பார்த்து கீழே பேஸ்மெண்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள போறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வினோதமான சக்தி இருக்கும். என்னன்னா நம்மள வந்துட்டு ஒரு கற்பனையான உலகத்துல வந்து அவனால வந்து தள்ள முடியும். எப்படின்னா ஒரு இல்லாத விஷயத்தை உருவாக்கி அவனால காட்ட முடியும். அந்த தாத்தாக்கு வந்துட்டு அவரோட வைஃப் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொடுத்தாலே அது வந்து இவளோட வேலை தான். சரி, லிஃப்ட்டுக்குள்ள ஏறி கீழே போறாங்க. கீழே போனா அந்த தாத்தா அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தாத்தாவை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இருக்கிற கடனை, உங்ககிட்ட வாங்கின கடனை நான் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தாத்தா எவ்வளவு நல்லவருன்னு. அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள வராங்க. எப்பயும் போலதான் இருக்கு பேஸ்மெண்ட். அந்த கேமரா வந்துட்டு அப்படியே அந்த போலீஸ்காரங்க சைட்ல இருந்து திரும்ப பாருங்க. பார்த்தா அந்த இடமே வந்து சும்மா கார்டன் மாதிரி மாறிடுங்க. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வியப்போட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்க சந்தேகப்படுற இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மீன் தொட்டி இருக்கும். அதை ஊத்து பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள மீன் தான் இருக்கும். நிஜமாலே அதுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த மீன் மாதிரி இருக்கிற தாத்தா இருப்பாரு. பக்கத்துல இருக்கிற அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அங்க சிலை இருக்கிறதா நினைச்சிட்டு அது கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தா கை நீட்டே இருப்பாரு. அவன் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனான்னா அந்த போலீஸ்கார மேல வந்துட்டு தாத்தாவோட கை வந்து பற்றும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து டக்குன்னு உஷாராயி சரி நம்ம மேல போலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு
கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அங்க ஒரு போலீஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சும்மா மேல வேர்த்துக்கிட்டே இருக்கு, எதுக்கு வேர்க்குதுன்னே தெரியல, ஒரு மாதிரி அவனுக்கு வேர்வை சுரந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ பஸ்ஸுக்காக உட்காந்துருக்கான், அவன் கூட உட்காந்து வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அங்கிருந்து கிளம்ப பார்க்க டக்குன்னு அவனை கலாய்ச்சி நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுறாங்க. ஹீரோ இப்போ வரைக்கும் அவன் பவர் வந்து யூஸ் பண்ணல. அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த போலீஸ்காரனும் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காரும்போது இன்னும் ரொம்ப வேர்க்குது. அதை வந்து அந்த போலீஸ்காரன் தொட்டு பார்க்கறான் பக்கத்துல இருந்தவன். என்னடா ஜெல்லிமா இருக்கு, என்னத்தடா போட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவன் சொல்றான் நான் எதுவுமே போடலடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதை வந்து அந்த பொண்ணு நோட் பண்ணிக்கிறா, அவனுக்கு ஏதோ டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா நம்ம ஹீரோவை கொஞ்சம் தூரம் கடத்திட்டு வந்த நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கார்ல இருந்து இறக்கி விட போறாங்க. ஹீரோ எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பான், ஏன்னா இவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குல்ல, அதுக்கு அதை எப்படி யூஸ் பண்றது, அது எப்படி எங்களுக்காக நாங்க பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லி அதை கேட்கறதுக்காக இவனை கடத்திருப்பாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டனால அந்த கார்ல இருந்து அவனை தூக்கி போட பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்க மாட்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அதே சமயத்துல அந்த போலீஸ்காரன் கார் வந்துச்சுல, அது வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டுக்குள்ளாயிடும். எப்படின்னா அந்த போலீஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உருக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேர்வை வந்த போலீஸ்காரன் உருகி அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிருவான். அந்த போலீஸ்காரன் பயந்துருவான் பக்கத்துல இருந்தவன். கடைசியில் என்ன ஆகும், கார் ஓட்டிட்டு இருந்தவன் கை இதானால கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவும் போலீஸ்காரங்களை காப்பாற்ற வருவாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு போலீஸ்காரனை தூக்கிடுவாங்க. அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறவனை தூக்க போவாங்க. அவன் மேல போற ஜெல்லி ஜெல்லி ஏதோ ஓட்டிட்டு இருக்குங்க, என்னன்னே தெரியாது. அதை தொட்டு பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்குவாங்க. கை பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கும், என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை பார்ப்பாங்க. மூஞ்சி கொல கொலன்னு இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம கத்துவாங்க. சரி இவனை எப்படியா காப்பாற்றுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே கார் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரி கார் தீ அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட் வந்து தண்ணி எடுக்க போயிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த காரை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரை தூக்க முடியாம அவஸ்தப்பட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த காரை லிஃப்ட் பண்ணுவான். அது வந்து அவன் தான் தூக்குறதா நினைச்சுக்கிட்டு அவனும் அதை தூக்கி போட்டுருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், ஆனா எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த காரை கவுத்துனா தான் வந்து அந்த போலீஸ்காரனை காப்பாற்ற முடியும். இந்த தண்ணி எடுக்க வந்து இன்னசென்ட் வந்து தண்ணிக்குள்ள வந்துட்டு பக்கெட்டை போட வருவான் பாருங்க. அவங்க ஒரு பெரிய மீன் ஒன்று வருங்க. இவன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு பெரிய மீன் ஒன்று வரும்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரியே வந்து அந்த மீன் வெளியே வரும் பாருங்க. ஒரு சின்ன சைஸ் மீன் திடீர்னு பெருசாச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மீன் வந்து பக்கவாட்டில் அவனுக்கு கண்ணடிக்கும். அதை திரும்ப அவன் பார்த்துருப்பான். இவன் இங்க தண்ணி எடுத்துட்டு இந்த கேப்ல அந்த போலீஸ்காரனை ஹீரோயினும் வந்து காப்பாத்திடுவா. அது மட்டும் இல்லாம ஹீரோட பவர்ல தான் இப்ப முழுக்க முழுக்க அந்த காரை வந்து தூக்கி இறக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இதை வந்துட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவன் தான் பண்ணதான் நினைச்சு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த காரை வெடிக்க விடாம பண்றதுக்காக தண்ணி எடுத்துட்டு வருவான். வந்தவன் நான் இவ்வளவு பெரிய மீனை பார்த்தேன், அது என்ன பக்கவாட்டில் பார்த்து கண்ணடிச்சது அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டிருந்த அவன் டே நான் காரையே தூக்கிட்டேன்டா, இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். டே முட்டாள், இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாம ஒரு மீனை பார்த்தேன்டா அப்படிங்கிற நம்ப மாட்டேங்கிறியடா அப்படின்பான். அட போடா நான் காரையே தூக்கிட்டேன்னு தெரியுமா அப்படின்பா. திரும்ப வந்துட்டு டே முட்டாள் மாதிரி பேசாரா, நீ ஒரு அறிவுகட்ட முட்டாள்ற, என்னோட நீ முட்டாள்ற அப்படிமா. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் கை வந்து கார்ல ஒட்டிக்கும். கார் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கை வராது. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டோட தோள்பட்ட மேல கை வச்சிட்டு இருப்பான், அந்த கையும் ஒட்டிக்கும். 2 கையுமே வெளியே வராதுங்க. இப்ப கார் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து தப்பிக்கணும், அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோ பவர் யூஸ் பண்ணி காப்பாற்ற பாக்குறான், ஆனாலுமே அவனால காப்பாற்ற முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை வந்துட்டு எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவனை அங்கிருந்து கிழிச்சு பறக்க விட்டுருவாங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சு அவன் தனியா பறந்து வந்து விழுந்துருவான். ஆனா அந்த இன்னசென்ட்டோட கை வந்து கார்ல ஓட்டிட்டு வராம தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு. ஆனா இந்த இன்னசென்ட் என்ன சொல்லுவான், என் பக்கத்துல வராதரா நான் சாக போறேன், போயிடு தயவு செஞ்சு போயிடு அப்படிமா. ஆனா அதை கேட்காம அவன் பக்கத்துல போய் அவனை காப்பாற்ற போவான். அதே சமயத்துல ஹீரோயின் வந்து அந்த இன்னசென்ட்டை காப்பாத்துறதுக்காக ஓடி வருவாங்க. டக்குன்னு டெலிபோர்டேஷன் ஆயிடுவா. சரி இவனும் போய் இவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட் கிட்ட போவாங்க. அப்பதான் அவன் இன்னொரு வார்த்தை சொல்லுவான், ஏன்டா இந்த மாதிரி நேரத்துல என் பக்கத்துல நீ இருக்கணும், அதுவும் ஒரு முட்டாள் கூட நின்னாடா நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் பாருங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு எங்க இருந்தா கோவம் வரும்னு தெரியலங்க, காரோட பேண்ட்டை பிச்சிருவான் கையாலேயே. நம்ம ஹீரோவே ஷாக்கா பார்ப்பான். இன்னசென்ட் அலேக்கா காரோட பிச்சு தூக்கிட்டு வந்து சைடா போட்டுருவாங்க. சும்மா பாகுபலியாட்ட தூக்கிட்டு வருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியப்படுவான். அப்புறம் அந்த கார் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஹீரோ பவர் யூஸ் பண்ணி தள்ளி போட்டுருவான் காரை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் கையை வெட்டுறதுக்காக அருவா எடுத்துட்டு வந்துருவா. டெலிபோர்டேஷன் ஆகி ஒரு வழியா அவங்களை காப்பாத்திட்டு போலீஸ்காரங்களை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிடுவாங்க. போலீஸ்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து ஹேக்கர் இருக்கான்ல அவங்ககிட்ட சொல்லி ஒருத்தர் இறந்தாருல அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இது எப்படியாவது பாட்டி கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த உதவி என்னால செய்ய முடியாது, தயவு செஞ்சு இங்க 3 பேர் ஒட்டுக்கா இருக்காதீங்க, ஒட்டுக்கா இருந்தா அது ஆபத்து தான், உங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தனித்தனியா எப்பயுமே இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போன நம்ம ஹீரோ அவன் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அங்க ஒரு பெரிய டோப்போ மேப் இருக்குங்க. அந்த மேப் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். டோப்போ மேப்னா அந்த ஊரோட வரைபடம் சரிங்களா, பைப் லைன் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல வந்துட்டு ஒரு பைப் லைன் வந்துட்டு அந்த ஹீரோயின் போய் விழுந்தால அந்த பைப் லைன் வந்து எங்க போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது போட்டிருக்குங்க. அது எங்கன்னு பார்த்தா அந்த சர்ச் இருக்குல்ல, அந்த போலீஸ்காரங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே அந்த சர்ச்சுக்கு கீழே தான் போயிட்டு கனெக்ட் ஆகுது. அங்க இருந்தா அந்த கெமிக்கல் வந்துட்டு வெளியே
கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போலீஸ்காரங்களை காப்பாற்றினதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் அங்கே யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. பார்த்தா அந்த சர்ச்சுக்கு அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. யாரு அந்த டாக்டர் அப்பா இருக்காங்களோ அவன் கேங் வந்து தூக்கிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக அவனை கொண்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவன் ஆஃபீஸில் இருக்கான். அவன் இந்த பையன் ஒருத்தன் வந்தாலும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் கூட வளர்ந்தவன் அவன் வந்துட்டு இவனை பார்க்கறதுக்காக வரான். நீ எதுக்குடா இந்த ஊருக்கு வந்த? நீ தான் தப்பிச்சு போயிட்டு இல்லை அப்படியே போக வேண்டியதானே? நாங்கள் இங்கே இருக்கோம் தெரிஞ்சுட்டு தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்பான். ஆனால் அவன் சொல்லுவான், நான் கார்பரேஷனில் வேலை பார்க்குறேன், நான் எதுக்கு உங்களை தேடி வரணும்? நீங்க இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது, நான் உங்களை தேடிலாம் வரல, நான் என் வேலையை பார்க்கறது தான் வந்திருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க, நானும் செத்து போயிட்டேன், இனிமேலும் என்னை பார்க்க வராதிங்க, இனிமே எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நீ தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, அது என்னோட கடமை தான், அதுக்காக நீ திரும்ப குறுக்கெல்லாம் வந்துடாத, இனிமே கண்ணில் பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்துருவாங்க. வந்துட்டு அவன் கீழே ஒரு பெரிய ஹால் இருக்கும், அங்க வந்து அவன் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு போலீஸ்காரங்க காணோம், நம்ம அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகல, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க, யார் கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ வேற வழி இல்ல, இதெல்லாம் கண்டுக்காம தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுறான். அவனும் சமாளிச்சு பாக்குறான். இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவனை விடவே மாட்டேங்கிறான். 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல ஹீரோக்கு ஜொல்லு விட்டுட்டு இருப்பா ஒரு பொண்ணு அவங்க ஆபீஸ்லயே. அந்த பொண்ணு கரெக்டா வந்துருவாங்க. வந்து நம்ம ஹீரோ கிட்ட வளைஞ்சுக்கிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ தனியா நின்று இருப்பான். எப்படா நம்ம ஹீரோயின் டக்குன்னு டெலிபோர்டேஷன் ஆகி போயிட்டாலாம்ப்பா யோசிப்போம். ஆனா பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அவனை மேல செவுத்துல பள்ளிமா ஒட்ட வச்சிருப்பாங்க. ஒரு வழியா அவன் போனதும் நம்ம ஹீரோ அவளை இறக்கி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஒரு மேட்டர் சொல்லுவான், உனக்கு இனிமே சாவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அது உனக்கு வரவே வராது, நீ சாவில்லாத ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டதும் ஹீரோயின் வந்து சந்தோஷமாயி வெளியே ஜாலியா வருவாங்க. இவதான் அந்த ஊர்ல ஒரு போக்கு மக்காரியாச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். ரோட்ல நல்லா ஜாலியா லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே போவாங்க, எனக்கு சாவு கிடையாது சாவு கிடையாதுன்னு. யாரோ பைத்தியக்காரி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே போவாங்க. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு மாடிவால் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டே இருப்பான். டக்குன்னு ஒருத்தர் வந்து இவளை ஃபாலோ பண்ணிட்டு போவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் வந்து பேசினால அவன் கூட வளர்ந்தவன். அவன் இவளை ஃபாலோ பண்ணிட்டு போறத நம்ம ஹீரோ பார்த்து பின்னாடியே போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதே சந்தோஷத்தோட ஒரு தெருவோட முனையில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவன் பின்னாடி இருந்து அவன் பவரை யூஸ் பண்ணி அவளை நசுக்கி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவனை ஒரே வீசுவான் பாருங்க, தெரிச்சு போய் விழுவாங்க. அப்பதான் கேட்பான், என்னடா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டை காப்பாற்ற பாக்குறியா அப்படின்னு சொல்லுவான். ஆமாண்டா அப்படிதான் காப்பாற்ற, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் அப் பண்ணிட்டு, வா உனக்கு கார்பரேஷன் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், இனிமே நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்து கார்பரேஷன்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கும். உடனே சந்தோஷப்பட்டு நேராக கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஓடிடுவாங்க. அங்க இருந்து ஹீரோவும் பின்னாடியே போயிடுவான். ஆனா இவனை வில்லனே சொல்லலாம் நம்ம இனிமேல். ஆனா இந்த வில்லனும் வந்து பாத்தீங்கன்னா நக்கலா சிரிப்பாங்க, பாப்பண்டா எத்தனை நாள் அவளை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தரை பத்தி தெரியுங்க. 2 பேருமே அவளை சீக்கிரம் மாத்தி இவனை தாக்கிக்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுக்கும் சூப்பர் பவர் இருக்கு, அவனுக்கும் சூப்பர் பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட 2 பொண்ணுங்களுக்கும் சூப்பர் பவர் இருக்கு. ஒருத்திக்கு இமேஜினேஷன் பவர் கொடுக்க முடியும், இன்னொருத்தினால பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால இவங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் பத்தி தெரியும் அப்படிங்கறதுனால அவ்வளவு சீக்கிரம் யாரும் அவங்களுக்குள்ள தாக்கிக்க மாட்டாங்க. வேலையை பத்தின விஷயத்தை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு தன்னோட யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கார்பரேஷன்ல வேலை கிடைச்சிச்சு, நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடிக்கிட்டு சொன்னதுமே அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரோட்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நேரம் அவங்க கடைக்கு போயிட்டு சாப்பாடு சந்தோஷமா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க. அங்க கடையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பயத்தோட, அம்மா உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா டாக்டரும் அந்த 2 பொண்ணுங்களும் வந்திருப்பாங்க. சந்தோஷமா அந்த பாட்டி அப்படியே அமைதியாயிருவாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, என்ன மேடம் நீங்க இன்னும் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டிமா அங்க இருக்க லேடி கிட்ட சட்டை எழுத்து மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா தானா மூடும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.